நீங்க எத்தனையோ கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனா எக்ஸாம்ல எழுதும் போதோ இல்ல ரியல் லைஃப்ல எக்ஸ்பிளைன் பண்றப்ப கிளாரிட்டி இல்லாம ஸ்டாப் ஆகுறீங்களா? அப்போ நீங்க கான்செப்ட கிளாரிட்டியா படிக்கல, புரிஞ்சுக்கலன்னு தான் அர்த்தம். கான்செப்ட ஜென்யூனா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் சிம்பிள் மெத்தட் இருக்கு. அதுதான் ஃபைன்மென்ட் டெக்னிக். இந்த மெத்தட் யூஸ் பண்ணா எந்த சப்ஜெக்டையும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம், நாலேஜ் ரீடைன் பண்ணலாம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆடியன்ஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஈஸியா இருக்கும். இந்த வீடியோல ஃபைன்மென்ட் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த டெக்னிக் ஒரு ஸ்மார்ட் லேர்னிங் மெத்தட். இது ஃபேமஸ் நோபல் பிரைஸ் வின்னிங் பிசிசிஸ்ட் ரிச்சர்ட் ஃபைன்மன் உருவாக்குனது. அவரோட லேர்னிங் பிலாசபி என்னன்னா, இஃப் யூ காண்ட் எக்ஸ்பிளைன் இட் சிம்பிளி யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் வெல் எனஃப். இந்த மெத்தட் பத்தி ஜேம்ஸ் கிளிக் எழுதின ஜீனியஸ் தி லைஃப் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் ஃபைன்மன் புக்லயும் சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தட் நம்ம மைண்டுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி, டு திங்க் டீப்லி அண்ட் எக்ஸ்பிளைன் சிம்பிளி. ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டாபிக் கத்துக்க போறீங்கங்கறத செலக்ட் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்டாக் மார்க்கெட், மோட்டிவேஷன், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஏன் why does the sky look blue அப்படி உங்களோட டாபிக் சிம்பிளா கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏன்னு சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிங்க. ரேண்டமா படிக்காம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டாபிக்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, நீங்க படிச்ச கான்செப்ட ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுதான் இந்த டெக்னிக்கோட ரியல் ஸ்ட்ரென்த். இமேஜின் பண்ணுங்க, உங்க முன்னாடி ஒரு 10 வயசு குழந்தை இருக்கு, அவனுக்கு இந்த டாபிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும். சோ சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க, பெரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இல்லாம ஜஸ்ட் எவ்ரிடே எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏஐனா கம்ப்யூட்டருக்கு பிரெயின் கொடுக்கற மாதிரி. இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் உங்களுக்கே தெரியும். ஸ்டெப் 3, கேப்ஸ ஐடென்டிஃபை பண்ணுங்க. நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில இடங்கள்ல ஸ்டாப் ஆனீங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி டவுட்ஸ் வரும். அதுதான் லேர்னிங் கேப்ஸ். அந்த டவுட் வர்ற இடத்த திரும்ப போய் ஸ்டடி பண்ணுங்க. டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகுற வரை அந்த கான்செப்ட படிங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஏஐனா கம்ப்யூட்டருக்கு பிரெயின் கொடுக்கற மாதிரின்னு சொன்னீங்க. அப்போ டவுட் வரும், பட் கம்ப்யூட்டருக்கு பிரெயின் இல்ல, தென் ஹவ் இட் லேர்ன்ஸ். அப்போ நீங்க மிஷின் லேர்னிங் கான்செப்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி கேப்ஸ ஃபில் பண்றப்ப அந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸ்டெப் 4, சிம்பிளிஃபை அண்ட் ரிவ்யூ. இப்போ நீங்க எல்லா கேப்ஸையும் ஃபில் பண்ணிட்டீங்க. அப்போ அந்த எக்ஸ்பிளனேஷனை இன்னும் சிம்பிளா சொல்லி பாருங்க. இஃப் யூ கேன் எக்ஸ்பிளைன் இட் கிளியர்லி, தட்ஸ் ரியல் மாஸ்டரி. எக்ஸாம்பிளுக்கு ஏஐ மீன்ஸ் கம்ப்யூட்டர் கேன் லேர்ன் ஃப்ரம் டேட்டா ஜஸ்ட் லைக் ஹியூமன் லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி சொல்லும் போது கான்செப்ட் கிளியரா இருக்கும். இந்த மெத்தட ஸ்கூல் படிப்புக்கும், ஜாப் லேர்னிங்ஸ்க்கும், லைஃப் ஸ்கில்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் பத்தி இன்னும் டீப்பா புரிஞ்சுக்க ஜேம்ஸ் கிளிக் எழுதின ஜீனியஸ் தி லைஃப் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ரிச்சர்ட் ஃபைன்மன் புக்க படிச்சு பாருங்க. இந்த புக் ஃபைன்மனோட கியூரியாசிட்டி, கிரியேட்டிவிட்டி அண்ட் லேர்னிங் ஸ்டைல் பத்தி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் இன்சைட்ஸ் கொடுக்குது. சோ நீங்க நெக்ஸ்ட் டைம் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஃபைன்மன் டெக்னிக் ட்ரை பண்ணுங்க. உங்க பிரெயின் உண்மையிலேயே ஸ்மார்ட் லேர்னரா மாறும். ஃபைன்மன் டெக்னிக்கை ட்ரை பண்ணிட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படி சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோஸ்க்காக தாட் ஸ்பாட் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.